பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள். ஆமாங்க, அந்த திருமகள் நம் வீட்டிற்கு வர வேண்டும், வாசம் செய்ய வேண்டும், உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்க வேண்டும். அந்த திருமகள் எங்கே அமர்ந்திருக்கிறார்? கமலை என்று சொல்லக்கூடிய அந்த தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கிறாள். சங்கு சக்கர தாரணியாக நமக்கு வேண்டியதை அள்ளித்தரக்கூடியவள் அந்த பொன்மகள். இந்த பொன்மகள் நம் வாழ்க்கையிலே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அனுராதா என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ந க்ஷயம், அழிவற்ற தன்மையை தரக்கூடியது, நமக்கு ஆயுளை அதிகரிக்கக்கூடியது என்றதன் பொருள் சொல்லும் நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரம் தாமரையை குறிக்கக்கூடியது. தாமரையின் மீது அமர்ந்தவளை, தாமரையின் மீது அமர்ந்தவளே பாடுறோம் இல்லையா? அப்போ மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த தினம் என்று சொன்னால் அனுஷ நட்சத்திர நன்னாள், அல்லது சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்யும் போது. இது போன்ற சமயங்களில் அம்மாட்ட போய் அம்மா அப்படின்னு கேட்டால் வாரி வழங்கிடுவா. நன்னாள். அதுவும் சூரியன் என்று சொல்லக்கூடியவர் தனது ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். கேட்டதை வாரி வழங்கிடுவா அம்மா.